தமிழக மக்களுக்கு வணக்கம். கம்யூனிஸ்ட்னாலே நம்மளுக்கு தெரியும், சதி வேலை தான் செய்வாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக மக்களை அப்படியே கொதிப்பு நிலையிலே வச்சுக்கணும். எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்துடக்கூடாது. வந்தா மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொதிநிலப்பிலேயே ஒரு சதி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற நாட்டுக்கே சதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் கம்யூனிஸ்டுகளோட வேலை. அப்படி ஒரு பேராசிரியருக்கு எதிராக சதி செஞ்சு அவர் வாழ்க்கையே சீரழிச்சுக்க பார்த்துருக்காங்க. பட் நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு இதுல கோர்ட்ல போய் நீதி வென்று அவர் வாழ்க்கையை தப்பிச்சது. இதற்கு பின்னாடி கம்யூனிஸ்டோட சதியும் இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா மக்களே? திருவனந்தபுரத்துல கேரளா மாநிலம் கம்யூனிஸ்ட் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லிட்டு இங்க கேரளால மட்டும்தான் இருக்கு. எப்படி வெஸ்ட் பெங்கால்ல திருக்குறள்லாம் தொடர்ச்சி எரியப்பட்டதோ, வருகிற தேர்தலையும் கம்யூனிஸ்டுகள் உண்டியல் உடைக்கப்படும் அப்படின்னு வியூக வகுப்பாளர்கள்லாம் சொல்றாங்க. பட் அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். கேரளா திருவனந்தபுரத்துல அரசு கல்லூரியில பேராசிரியா வேலை பார்க்கிறவர் ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள். அவர் பொருளாதார பேராசிரியா இருக்காரு. அது இல்லாம முதன்மை தேர்வு குழுவாலையும் இருக்காரு. அவர் அந்த அந்த கல்லூரியில ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. 2வது செமஸ்டர் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுல 8 மாணவிகள்ல 5 மாணவிகள் காப்பி அடிக்கிறாங்க. இத அவர் இந்த 5 மாணவிகளையும் பிடிச்சு அவர் ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்க ஆக்ஷன் என்னது, அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு அவங்க புகார் கொடுக்கறது தான். இது மாதிரி கல்லூரியில புகார் கொடுத்துட்டு அடுத்த லீவ் வருது. இந்த மாதிரி ஓணம் லீவ் போயிட்டு வந்தோடனே பார்த்தா இவர் மீது அந்த 5 மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படதா அவர்கிட்ட கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. அதுவும் இந்த 5 மாணவிகள் யார்கிட்ட போய் இவங்க அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் பெண் கமிஷனரிடம் இவங்க போய் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்படுது. அதுல 4 வழக்கு அவர் மேல பதியப்படுது. 2 வழக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா தேவிக்குளம் கோர்ட்ல 4ல 2 வழக்கு உறுதி செய்யப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சிறை தண்டனை கொடுத்தனால தன்னோட பணி அவருக்கு பறி போகுது. ஆசிரியர் பணி பறி போகுது. பட் அவர் மனம் தளராம மீண்டும் கோர்ட்டு மேல நீதி மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அப்பீலுக்கு போறாரு. அது எங்கன்னா தொடுப்புழா இதுக்கு அப்பீலுக்கு போறாரு. அந்த அப்பீல்ல கோர்ட்டு விசாரணையில 4மே பொய் குற்றச்சாட்டு, ஒரு இதுலயுமே ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 4 வழக்குலயுமே அவருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. பட் இதுல முக்கியமா இந்த ஒரு விஷயம் கோர்ட் சொன்னதுதான், இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லுது. என்னடா இது அரசியல் சதி இருக்கு, மாணவிகள் ஒரு ஆசிரியர், என்ன அரசியல் சதி இருக்கு, ஏன்னா காப்பி அடிச்சதை மாட்டி விட்டாங்க, ஒரு பொய் குற்றச்சாட்டு இருக்குமே, இதுல போய் என்ன அரசியல் இருக்குன்னு போய் பார்த்தாதான் தெரியுது. இந்த 5 மாணவிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்ல இருக்கிறவங்க. இப்படி கையும் களவுமா காப்பி அடிச்சு மாட்டின உடனே ஆனந்த் சீனிவாசன் அவர்களை ஏதாவது பண்ணணும்னு உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அங்க போய் அப்போ ஒரு எம்எல்ஏ ராஜேந்திரன் அவரோட அலுவலகத்துல உட்கார்ந்து பிளான் போட்டு இவங்க பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, போய் கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் கமிஷனர் பெண் கமிஷனரிடம் போய் கொடுக்குறாங்கல்ல, அந்த லெட்டர் அந்த குற்றச்சாட்டு அந்த லெட்டரே எங்க எழுதுறாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ்ல எழுதுறாங்க. இதுதான் கோர்ட்டு கேக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க போய் கட்சி ஆபீஸ்லயா எழுதுவீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அங்கதான் இந்த இது சொல்லுது, அரசியல் சதி இருக்குன்னு. சரி, இதை மட்டும் இல்லாம கோர்ட்டு ஒரு போலீஸ் உரிய விசாரணை உங்களால பண்ண முடியாதா? எந்த ஆதாரமும் இல்லாம பெண்கள் இப்படி ஒரு மாணவிகள் குற்றச்சாட்டு சொல்லிட்டா உடனே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஒரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் உங்க கையை யாரு கட்டி போட்டா? இதுல அரசியல்வாதிகள் யாராவது தலையீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் கண்டிக்கிறாங்க, கல்லூரியும் அவங்க கண்டிக்கிறாங்க. நீங்க எடுத்த விசாரணை எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கு. இவர் மேல குற்றச்சாட்டு சொன்ன இவர் பக்கம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஒருதலை பட்சமா கல்லூரியும் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களையும் கண்டிச்சிருக்காங்க, போலீஸையும் கண்டிச்சிருக்காங்க, கல்லூரியும் கண்டிச்சிருக்காங்க. பட் இப்ப இறுதியா நீதி வென்ற மாதிரி அவர் வெளியில ஆகி விடுதலை வந்துட்டாரு. பட் அவர் மேல் முறையீடு போறப்பயே அவர் பேட்டி கொடுக்குறப்ப சொல்லியிருந்தாரு, நிச்சயமா நீதி வெல்லும், மனசு தளர மாட்டேன், மேல் முறையீடுல உண்மையாலுமே எனக்கு இதுக்கான சாதகமான எனக்கு தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கையில தான் நான் போனேன்.
பட் இதை நான் வந்து சட்ட ரீதியா நான் எதிர்கொண்டுட்டேன், நடைமுறை ரீதியாகவும் இதை நான் எதிர்கொண்டு கண்டிப்பா வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு மன தைரியமா ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதுதான் மக்களே, ஒரு பேராசிரியர் ஒரு கண்டிப்பு, ஒரு மாணவிகள் தவறான பாதையில போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிச்சிருக்காரு. அத ஒரு போய் அவங்க ஏதோ ஒரு கோவத்துல போய் பழி வாங்கணும், அவமானப்பட்டனால மாணவிகள், சிறிய வயசு மாணவிகள் ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க போய் தவறான முடிவு எடுக்கிறப்போ ஒரு கட்சி, அதுவும் யாரு எம்எல்ஏவா இருக்காரு, அவர் கண்டிப்பா நிச்சயமா இவரோட அண்ணனாகவோ இல்ல தகப்பன் வயசுல இருப்பாங்க, அவர் அறிவுரை சொல்லி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க போங்க, சாரி கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இதை நீங்க கடந்து போங்க, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லாம ஒரு பேராசிரியர் மேல பொய்யான குற்றச்சாட்டு, அதுவும் தலை கூட காமிக்க முடியாது இந்த விஷயத்துல, அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் வாழ்க்கையவே சீரழிக்க பார்த்திருக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப பாத்துக்கோங்க, உங்களுக்கு எதிரா ஒரு தனி மனிதன் கம்யூனிஸ்டுக்கு எதிராக, அதுவும் ஆதரவாளர், அவங்க கட்சியில ஸ்டூடெண்ட்ஸ் விங்ல இருக்கிறவங்களுக்கு மேல நடவடிக்கை தவறு செஞ்சு நடவடிக்கை எடுத்தாலே இந்த அளவுக்கு சதி செய்யற இடது சிந்தனை கொண்ட நபர்கள் அரசியல் ரீதியா பண்ணா என்னென்ன சதிகள் செய்வாங்க அப்படிங்கிறது இதற்கு இதுவே உதாரணம். நன்றி, வணக்கம்.